ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி. குரல் உங்கள் அனிதா காளிராஜ். கதைக்குள்ள போலாமா? காலையில் வீட்டிற்குள் நுழைந்தவளை இருகை பற்றி வரவேற்ற வசந்தி, என் கண்ணே, நீ எனக்கு செய்கிற இத்தனை உதவிக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேனோ தெரியவில்லை. என் மகனின் வாழ்வை திருப்பி அளித்து என் ஜீவனை மீட்டு விட்டாயே. நீ என் மருமகளாக கிடைத்தது நான் எந்த பிறவியில் செய்த புண்ணியமோ என்று கண்கலங்க, அத்தை என்று அவர் கையை பற்றி கொண்டவள், உங்கள் மகன் கிடைக்க நான் தான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எதற்கென்றே தெரியாமல் நியூயார்க்கில் இருந்து இந்தியா வந்தேன். வந்தபோது எப்போதடா திரும்பி செல்லலாம் என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் உங்கள் மகனுடன் பழகிய பின்புதான் என் ஜீவனை உங்கள் மகனிடம் இருப்பதை புரிந்து கொண்டேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வும் காரணத்தோடு தான் நடக்கிறது போலும் என்றவள், பின் அத்தை, அவர் இன்னும் என் காதலை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீங்கள் திருமணம் வரை யோசித்து விட்டீர்களே என்று சிரித்தாள். நீ அவனை எப்படியும் சமாளித்து சாதித்து விடுவாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறதம்மா என்று கூறியவர், இதோ அம்மன் கோவில் குங்குமம் எடுத்துக்கொள் என்றவர் தானே அவள் நெற்றியில் இட்டார். பிரசாதத்தை என்னிடம் கொடுங்கள் அத்தை, நான் கௌதமிற்கும் கொடுக்கிறேன் என்றவள் வாங்கி கொண்டு அவனது அறைக்கு சென்றாள். கதவை தள்ளிக்கொண்டு நுழைந்தவள் தலைவாரியபடி நிலை கண்ணாடியின் முன்பு நின்றிருந்த கௌதமனின் அருகே சென்றாள். நிலை கண்ணாடிக்கும் கௌதம் நின்றிருந்த இடத்திற்கும் இடையே இருந்த சிறிய இடைவெளியில் சென்று நின்று கொண்டவள் கண்ணாடியில் தெரிந்த அவனது பிம்பத்திடம் ஹாய் என்று கூற, அவனும் எதையும் கண்டு கொள்ளாது தலைவாரியபடியே ஹாய் என்றான். பின் ட்ரெஸ்ஸிங் டேபிளின் மீது அவனை நோக்கி அமர்ந்து கொண்டவள் கையில் இருந்த ஆப்பிளை கடித்தபடி, என்ன, இன்று சீக்கிரம் கிளம்புகிறீர்கள்? இன்னும் நேரம் இருக்கிறதே என்று வினவ, ஆமாம், இன்று முக்கியமான வேலையாக செங்கல்பட்டு செல்கிறேன் என்று தயாராகி நின்றவனிடம், இந்தாருங்கள் ஆண்டி அளித்த கோவில் பிரசாதம் என்றவள் அவன் முகத்தை தன்புறம் திருப்பி குங்குமத்தை அவன் நெற்றியில் இட்டாள். சரி போதும், நகர்ந்து செல், என் லேப்டாப் பேக் என்றவன் அவளுக்கு பின்புறம் இருந்த பையை அவளை உரசி கொண்டு குனிந்து எடுக்க, திகைத்து நிமிர்ந்த நித்யா அவன் எதையும் உணராது செல்வதிலேயே அவசரம் காட்டுவதைக் கண்டு இயல்பாகி தொண்டையை செருமி சாப்பிடாமல் செல்லாதீர்கள் என்று கூற, என்ன செய்வது, சீக்கிரம் சென்றாக வேண்டுமே, ஆனால் பயங்கர பசி என்றவன் சிறிதும் யோசிக்காது அவள் கையில் இருந்து ஆப்பிளை வாங்கி கடித்தபடியே தேங்க்ஸ் என கூறிவிட்டு விறுவிறுவென சென்று விட்டான். திகைத்து விழிவிரித்து நின்ற நித்யா, என்னவாயிற்று இவனுக்கு என்று எண்ணியபடியே கீழே சென்றாள். தொடர் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த அந்த 2 நாட்களின் முடிவில் நித்யா ஒரு அதிர்ச்சியை சந்திக்க நேரிட்டது. அன்று முழுவதும் துள்ளலுடனே அலுவலகத்தில் வலம் வந்தவள் வெகு நேரமாக அழகர் சாமியின் அறையில் அமர்ந்து அரட்டையில் ஈடுபட்டிருந்தாள். வசந்தியின் மூலமாக அவருக்கும் செய்தி எட்டி இருந்ததால் அவளை அமர வைத்து கேலி செய்து தள்ளி கொண்டிருந்தாள். அதன் பின் அறைக்குள் நுழைந்த நித்யாவிற்கு கௌதம் இல்லாத அறையில் அமர்ந்திருப்பதை எரிச்சலை தர தானும் செங்கல்பட்டிற்கு செல்ல விரும்பினாள். அவள் எண்ணியதை உணர்ந்தவன் போன்று கௌதமே அவளை அழைத்தான். நித்யா, அக்கவுண்டன்ட் சுவாமிநாதனை அழைத்து கொண்டு உடனே செங்கல்பட்டு சைட்டிற்கு வா என்று அவன் வைத்துவிட, அவன் குரலில் இருந்த வித்தியாசத்தை உணராத நித்யா சுவாமிநாதனை அழைத்து கொண்டு துள்ளலுடன் புறப்பட்டு விட்டாள். 1.5 மணி நேர பிரயாணத்திற்கு பின்பு இடத்தை அடைந்ததும் கௌதமனை நோக்கி ஓடி சென்ற நித்யாவின் வேகம் அருகே செல்கையில் வெகுவாக குறைந்து போனது. ஏனெனில் அவன் கோபத்தின் உச்சத்தில் எதிரே நின்றிருந்தவனை திட்டி தீர்த்து கொண்டிருந்தான். எதிரே நின்றிருக்கும் நபர் சைட் இன்ஜினியர் வேணுகோபால் என்பதை அறிந்து கொண்ட நித்யா வேகமாக அருகே சென்றாள். குழப்பத்துடன் தன் அருகே வந்து நிற்பவளை கண்டவன் அவளை தொடர்ந்து வந்த சுவாமிநாதனையும் கண்டுவிட்டு, என்ன சுவாமி சார், இந்த தவறில் உங்களுக்கும் பங்கு இருக்கும் போலும் என்று அவரிடம் வினவ, கதிகலங்கி போன சுவாமிநாதன், எந்த தவறு, என்ன நடந்தது சார் என்று வினவினார்.
கலங்கிய சுவாமியின் முகத்தை கண்டதும் வருத்தமாக இருந்தது நித்யாவிற்கு. சுவாமிநாதனும் வேணுகோபாலும் சரி, நேர்மையாக உழைப்பவர்கள், எந்த தீமையான எண்ணங்களும் இல்லாதவர்கள். இவர்கள் இருவரையும் எதற்காக இப்படி வாங்குகிறான் என்று குழம்பிய நித்யா கோபாலை பார்க்க, அவரோ, சார், நான் சொல்வதை கேளுங்கள் சார் என்று கெஞ்சிக் கொண்டிருந்தார். என்ன தவறென்று கேட்கிறீர்களா சுவாமி சார்? இந்த ப்ராஜெக்டிற்காக வாங்கப்படும் சிமெண்ட் மூட்டைகளில் சரிபாதி 2 நாட்களாக காணாமல் போய்கொண்டிருக்கிறது. எத்தனை மூட்டைகள் என்று நீங்கள் எழுதி வைத்திருக்கும் கணக்கிற்கும் இங்கு இருக்கும் மூட்டைகளின் எண்ணிக்கைக்கும் சம்பந்தமே இல்லையே. என்ன நடக்கிறது இங்கே? மூட்டை கணக்கை பற்றியெல்லாம் கஸ்டமருக்கு எங்கே தெரிய போகிறது என்று நினைத்து விட்டீர்களா? வாங்கும் காசிற்கு நேர்மையாக வேலை செய்யத்தான் நாம் இருக்கிறோம். கோடிக்கணக்கில் அள்ளி கொடுக்கும் கிளையண்ட் கிடைத்து விட்டான் என்பதற்காக அவனை மொட்டையடிப்பதற்கு யோசனை தேடிக்கொண்டு இருக்கக்கூடாது என்று அவன் காட்டமாக கூற, சார், நீங்கள் நினைப்பது போல் நான் சிமெண்ட் மூட்டைகளை இங்கிருந்து திருடி விற்று பிழைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஈனப்பிறவியாக வாழ எனக்கு அவசியமில்லை. ஆர்எம் விலாஸிற்கு பெங்களூரில் இருந்து வந்து இறங்க வேண்டிய சிமெண்ட் லோடு கர்நாடகாவில் 2 நாட்களாக லாரி ஸ்ட்ரைக் என்று வரவில்லை. இதனால் வேலையும் தடைபட்டு வருகிறது. அதனால்தான் இங்கு வந்திறங்கும் மூட்டைகளை உபயோகிக்க திட்டமிட்டோம். அதிலும் தேவைக்கு அதிகமாக மிஞ்சுவதால் மட்டுமே எடுத்துக்கொண்டோம். 2மே முக்கியமான ப்ராஜெக்ட் தானே சார். கம்பெனிக்கு நல்லது செய்வதாக நினைத்து கொண்டு நான் செய்தது தவறாக போய்விட்டது என்றவனை தடுத்து நிறுத்தியவன், யாரையும் கேட்காமல் நீங்களே முடிவு செய்து கொள்வீர்களா மிஸ்டர் கோபால்? வேலை தடைபடும் என்று வருத்தப்படும் உங்களது எண்ணத்தை நான் மதிக்கிறேன். மூட்டை வந்து இறங்காவிட்டால் மாற்று வழிக்காக நீங்கள் என்னை அல்லவா அணுகியிருக்க வேண்டும். அதை விடுத்து இன்னொருவரின் சொத்தில் இருந்து எடுத்து உபயோகப்படுத்தி இருக்கிறீர்களே. இன்று நான் கண்டதை இந்த சைட்டிற்கு சொந்தக்காரர் வந்து பார்த்திருந்தால் நம் கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய அவமானம் மிஞ்சி இருக்கும். என் காசை ஊருக்கெல்லாம் பங்கு கொடுக்கிறாயா என்று அவன் என் சட்டையை பிடிப்பதற்கா என்று கோபமாக வினவினான். இல்லை சார், இன்று ஸ்ட்ரைக் முடிந்து லோடு வந்ததும் மூட்டைகளை இங்கே இறக்கிவிடத்தான் திட்டம் வைத்திருந்தேன் என்று கோபால் கூற, நீங்கள் என்னிடம் ஏன் கலந்து ஆலோசிக்கவில்லை கோபால்? அந்த காரணத்தை கூறுங்கள் என்று அவன் கேட்க, இல்லை சார், நீங்கள் இந்த திட்டத்தை நிச்சயம் மறுப்பீர்கள் என்று எண்ணித்தான் நானே என்றவனிடம், அப்படியானால் என்னை ஏமாற்ற பார்த்திருக்கிறீர்கள், அப்படித்தானே கோபால் என்று அழுத்தமாக கௌதம் வினவினான். அம்மாதிரி எவ்வித எண்ணமும் எனக்கு இல்லை சார். நான் எனது சுய லாபத்திற்காக எதையும் செய்யவில்லை. வேலை தாமதப்பட்டு நமக்கு எவ்வித கெட்ட பெயரும் வந்துவிடக்கூடாது என்கிற ஒரே காரணத்தினால்தான் இவ்வாறு செய்ய நேரிட்டது. மன்னித்து விடுங்கள் சார் என்றவனிடம் கோபமாக திரும்பியவன், என்னை ஏமாற்றி எனக்கு செய்யப்படும் எந்த நன்மையையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது கோபால், ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் என்று அவன் கூறியது கோபாலை பாதித்ததோ இல்லையோ, அமைதியாக கேட்டுக்கொண்டு நின்றிருந்த நித்யாவின் மனதிற்குள் பூகம்பத்தையே வரவழைத்தது. நன்மையாகவே இருந்தாலும் அவனை ஏமாற்றி செய்யக்கூடாதாமே? நித்யாவை பற்றிய உண்மை தெரிந்தால் இதே போலத்தான் கோபப்படுவானோ? அதிர்ச்சியுடன் நின்றுவிட்ட நித்யாவிற்கு அதன் பின்பு நடந்த எதுவும் காதில் விழவே இல்லை. இனியொரு முறை எனக்கு தெரியாமல் எந்த முடிவும் எடுக்கப்படக்கூடாது. மூட்டைகளை உடனே இடம் மாற்றுங்கள். 1/2 மணி நேரத்தில் ஆரம்பிற்கு தேவையான சிமெண்ட் மூட்டைகள் வந்து இறங்க வழி செய்கிறேன். இனி சைட்டில் சிறு பிரச்சனை என்றால் கூட என்னிடம் வருவதற்கு தயங்கவே வேண்டாம். அதேபோல் கணக்கை மாற்றி எழுதுவதையும் இத்தோடு நிறுத்தி கொள்ளுங்கள். நேர்மை மிகவும் முக்கியம் என்றவன், இனி வேலையை பாருங்கள் என கூறி இருவரையும் அனுப்பி வைத்தான். அவனது ஒரே வாக்கியத்தில் திகைத்து நின்றுவிட்ட நித்யாவை உலுக்கியவன், என்ன அப்படி நிற்கிறாய் சிலை மாதிரி, வா என்று அழைத்து கொண்டு காரை நோக்கி நடந்தான். அவனது வேக நடைக்கு ஏற்றவாறு கிட்டத்தட்ட ஓடியவள் கல் தடிக்கு விழ பார்க்க, ஏய் என்று அவள் கையை பற்றியவன், ஒழுங்காக நடக்கக்கூட தெரியாதா என்று அவள் கையை பற்றியபடி காருக்கு நடத்தி சென்றான். அவன் தன் கையை பற்றியிருப்பதை கூட உணராத நித்யா அவன் இழுத்த இழுப்பிற்கு நடந்து சென்றாள். காருக்குள் அமர்ந்த பின்னும் அவள் எதுவும் பேசாமல் இருப்பதைக் கண்டு அவள் புறம் திரும்பியவன்,
நீ ஏன் முகத்தை இப்படி வைத்து கொண்டிருக்கிறாய் என்று எரிச்சல் மாறாத குரலில் வினவ, ஒன்றுமில்லை என்பது போல் தலையசைத்தவள் கலங்கிய மனதுடன் பாதையில் பார்வையை திருப்பினாள்.